இன்னைக்கு வந்து நிறைய கடைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்னிச்சர் கடை அப்படின்னும் பொழுது எங்க எடுக்கணும், தரமான பொருட்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பல குழப்பத்துக்கு மத்தியில ஐ திங்க் சர்டிஃபைடா ஒரு சில ஷாப் சொல்லலாம். அதுல கண்டிப்பா நம்மளோட கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். அண்ட் சார், நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தரம் எப்படி இருக்குன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பேசிக்காக வந்துட்டு ஃபர்னிச்சர் நீங்கள் சொல்கிறது தரம் வந்து இப்போ ரொம்ப இதாயிடுச்சு. நீ 10,000 ரூபானா நான் 8,000 ரூபா, நீ 8,000 ரூபானா நான் 7,000 ரூபா, அந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் வாங்கி காசை சேர்த்து வச்சு இப்படி ஒரு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஒரு ட்ரீம் தான் எல்லாருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு கதைகள் இருக்கும்ல. நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே வந்து நான் ஒரு கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரோட எம்டினா கிடையவே கிடையாது. கண்டிப்பா. ஸோ எங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு சேல்ஸ் பர்சனா எந்த ஷாப்புக்கு சேல்ஸ் ஸ்பெஷலாக போடணும், அதே ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம ஓனர் ஆனது 9 to 10 பிஸ்னஸ் பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லாமல் நம்ம நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்றா இருந்தது. With me, I have Sohail Ahmed, who's a managing director of Capital Grand Furniture. இன்னைக்கு வந்து நிறைய கடைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஃபர்னிச்சர் கடை அப்படின்னும் பொழுது எங்க எடுக்கணும், தரமான பொருட்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பல குழப்பத்துக்கு மத்தியில ஐ திங்க் சர்டிஃபைடா ஒரு சில ஷாப் சொல்லலாம். அதுல கண்டிப்பா நம்மளோட கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் சார் இருக்கும்பொழுது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் சார், நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தரம் எப்படி இருக்குன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட சர்டிஃபைடு இல்லையா? ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். நம்ம வந்துட்டு கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் பேஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் மேம். அப்புறம் வந்து இப்போ பிரான்ச்சஸ் வந்து ஹைதராபாத், பெங்களூர், அப்படி 3 பிரான்ச் இப்போ லைவ்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி எல்லாம் இருக்கு மேம். நம்ம பேசிக்காக வந்துட்டு ஃபர்னிச்சர் நீங்கள் சொல்றது தரம் வந்து இப்போ ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ நீ 10,000 ரூபானா நான் 8,000 ரூபா, நீ 8,000 ரூபானா நான் 7,000 ரூபா, அந்த மாதிரி போயிடுச்சு ஃபர்னிச்சர். முதல்ல ஒரு 10 years 15 years முன்னாடி ஃபர்னிச்சர் வாங்கணுன்னாலே நம்ம வந்துட்டு ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் வாங்கி காசை சேர்த்து வச்சு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி ஒரு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஒரு ட்ரீம் தான் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற. இப்போ வந்து அது எல்லாமே பிரேக் ஆகி மக்களுக்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு அது சரியாக இருக்கா இல்லை, இது எப்படி எவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்னிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் கம்மியாக கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீக்வுட் அண்ட் ரோஸ்வுட் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ரெண்டு மட்டும்தான். நான் என்னோட டோட்டல் 3 ஷோரூம்லேயும் நியர்லி 10,000 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 ஷோரூம் நீங்கள் போனாலும் அதர் தான் டீக்வுட் அண்ட் ரோஸ்வுட் நீங்கள் வேற எந்த மரத்தில் கேட்டாலும் நம்ம செஞ்சு தர மாட்டோம். அது ஒரு ரூலாவே வச்சிருக்கோம் மேம். ஏன் அப்படி? இல்ல மேம், அது வந்துட்டு இப்போ இந்த டீப்பாய் வந்துட்டு ஒரு டீக்குட் வைங்க மேம். இதுக்கான டீக்குட்டுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு மேம். நம்ம சவுத் பொறுத்த வரைக்கும் டீக்குட் வந்து ஒரு கோல்டு மாதிரி மேம். இப்போ லேடிஸ் எப்படி நகைக்கடையில போய் இந்த கோல்டு வாங்குறதுக்கு எப்படி ஒரு ஆசைப்பட்டு ஒரு அதுக்கு ஒரு இது பண்றோமோ அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸுக்கு வந்துட்டு டீக்குட்ல போட்டாலே அவங்களோட ஒரு மதிப்பு, அவங்களோட ஒரு உங்களுக்கு கிரேட் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஹையா இருந்தது. டிஃபரன்ஸ் வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாமே தேக்கு. இப்போ நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்குமே டீக்குங்கிறது ஒரு ட்ரீமா இருக்கு மேம். ஒரு டீக்கு வாங்கி போட்டா வீட்டுல வந்துட்டு அது ஒரு நமக்கான ஒரு கிரேடு மாதிரி, நமக்கு ஒரு அந்தஸ்து மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, அதுவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்ல டீக்கே வந்துட்டு ரொம்ப லோவா வந்துட்டு நிறைய மிக்ஸ் பண்ணலாம் மேம். டீக்ல வந்து கிரேடு வந்துட்டு லைக் சி மாதிரி நிறைய நம்ம இன்னும் போயிட்டே இருக்கலாம் கிரேடு. அந்த அளவு கிரேட் இருக்கு. அந்த மிக்ஸ் பண்ணி போடும்போது ப்ரைஸ் கம்மியாக வரும். நீங்கள் நிறைய இப்போ யூடியூப் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சோஃபா வந்துட்டு தேக்கு சோஃபா 12,000 ரூபா, கட்டில் வந்துட்டு பெட்டோட 15,000 ரூபா அப்படிங்கிற. என்னோட கட்டில் வந்துட்டு அதெல்லாம் ஃபேக்ன்றீங்க மேம். ஃபேக் இல்லை மேம், அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் பியூரா வந்துட்டு கொடுக்க முடியாது. 100% டீக்ல வந்துட்டு அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மரமே ஒரு கட்டில் 15,000 ரூபா கட்டில் சொல்றாங்க மேம். என்னோட பாலிஷ் மட்டுமே 6,000 to 7,000 பாலிஷ் மட்டுமே ஆகும். அப்புறம் மரம், அப்புறம் கார்பெண்டர், அப்புறம் வந்துட்டு அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் ஷோரூம்ல வந்து அதோட ப்ரைஸ். அப்படி வரும்போது ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு டீக் மெட்டீரியல், குவாலிட்டியான மெட்டீரியலுக்கு வந்துட்டு அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஆகும். இந்த 15, 18, 20
பியூர் டீக்கில் பண்ணவே முடியாது. சான்ஸே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற வேண்டி நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் வுட்டுக்கு வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இது வரைக்கும் ஃபர்னிச்சர் ஃபீல்டில் ஃபர்னிச்சருக்குள்ள வாரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ரஃபாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம பண்ணுறது பியூர் டீக் வுட்டில் எந்த மிக்ஸ் இல்லாமல் பண்ணுறதுனால வுட்டுக்கு வந்து நீங்கள் வுட்டுக்கு நேச்சுரலாக என்ன ஆனாலும் அது வந்துட்டு கேப்டன் ஃபர்னிச்சர் ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ டீ கூட்டு வந்து நிறைய ஃபேக் விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இதுன்னு இருக்கு. ஸோ மினிமம் திஸ் இஸ் அ ஸ்டார்ட். ஒரு நல்ல டீ கூட்கான ஒரு ஃபர்னிச்சர் நீங்க வாங்கினா இந்த ஒரு ஸ்டார்ட் பிரைஸ்ல இருக்கிறது ஒரு வர்த்தா இருக்கும். ஒரு நார்மல் ஒரு பேசிக்கான மாடல் சோஃபாஸ் வந்து ஒரு 30,000 கம்மியாக நீங்கள் டீக்கில் எடுக்க முடியவே முடியாது, 100% முடியாது. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு கிரேட் போட்டு உங்களுக்கு அந்த வாரண்டி சர்டிஃபிகேட்டோட என்னோட 30,000லேருந்து எங்கிட்ட 1.5 வரைக்கும் மாடல்ஸ் இருக்குங்க எங்கிட்ட. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட கேப்டன் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் நீங்கள் வேற நீங்கள் ஏஐயில் போட்டாலும் வராது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மாடல்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்கோம் மேம். நாங்கள் அவங்களுக்கு என்ன வேலைன்னா மாதம் ஒரு மாடல் ரிலீஸ் வந்துட்டு பண்ணி ஆகணுங்கிறது. ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு. சோஃபாஸ்ல மட்டுமே ஒரு 150 மாடல்ஸ் ப்ளஸ் இருக்கு. நீங்க இன்னொன்னு நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது கண்டிப்பா. ஆனா அதுக்கு ஒரு நேமும் வச்சிருப்போம் நம்ம. அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேட்சியா இருக்கும். அதுதான் அந்த நேம்ஸே கேள்விப்பட்டேன். என்ன சொல்லுங்க. மேம் அது நிறைய இருக்கு மேம். லியோ, ராவணன், நிறைய மூவி பேர் வச்சிருப்போம். அப்போ ஈஸியா கனெக்ட் ஆகும். நம்ம சவுத் வந்துட்டு மக்களுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேட்கும் போதே இன்னும் இந்த கல்கி இருக்கா, ராமன் இருக்கா, லியோ இருக்கா அப்படிதான் கேட்பாங்க சோஃபாஸ். அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு கேட்சி மறக்காம இருக்கும் அந்த மாடல். நமக்கு அதை சேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொண்டு போய் அந்த டிசைனை கொண்டு போய் மார்க்கெட்ல செல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா. சும்மா சோஃபா சொன்னோம்னா அது நமக்கு யாருக்கும் புரியாது. இந்த லியோ மாடல் போது எனக்கு ரொம்ப ஃபேமஸான மாடல். கல்கிங்கிறது ரொம்ப அந்த மாதிரி அனகோண்டா இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு சொல்லும் போதே அந்த மார்க்கெட்ல கொண்டு போய் என்னோட மாடல். இன்னொன்னு என்னன்னா என்னோட மாடல் நீங்க போட்டோ எடுத்துட்டு நீங்க மார்க்கெட்ல எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு கார்பெண்டரை வச்சு செய்யலாம், அதே மாதிரி வராது. ஆனா வந்து அந்த மாடல் எந்த ஷோரூம்லயும் உங்களுக்கு கிடைக்காது 100%. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்களே இத்தனை மாடல்ஸ் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு கதைகள் இருக்கும்ல. நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே வந்து நான் ஒரு கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரோட எம்டினா கிடையவே கிடையாது. கண்டிப்பா. ஸோ எங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இது மேம்? இது வந்துட்டு ஆக்சுவல் 2018ல இந்த ஃபர்னிச்சர் ஃபீல்டுக்குள்ள நான் போனது 2018ல மேம். ஒரு சேல்ஸ் பர்சனா எந்த ஷாப்புக்கு சேல்ஸ் ஸ்பெஷலாக போடணும் அதே ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம ஓனர் ஆனது 2023ல நம்ம டேக் ஓவர் பண்ணது மேம். அது 2010ல இருந்து 2018 இயர்ஸ் தான் வந்துட்டு ஒரு 9 பிஸ்னஸ் பண்ணோம், 9 to 10 பிஸ்னஸ் பண்ணோம் மேம். எதுவுமே நமக்கு சக்சஸ்ங்கிறத விட அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம் மேம். நம்ம நினைச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்றா இருந்தது. பட் அதில் எல்லாம் கற்றுக்கிட்டது தான் மொத்தமே வந்து நம்ம வந்துட்டு இது ஒர்க் அவுட் பண்ணோம். பட் 2018ல வந்துட்டு வேற வழி இல்லாம, ஏன்னா 2018ல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வச்சிருந்தேன். அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்ரோ பிரிட்ஜ் மாதிரி வருதுன்னு சொல்லி அந்த ரோடு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. க்ளோஸ் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோடு யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம. அதில் பயங்கர ஒரு ரொம்ப அடி விழுந்தது. நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய போச்சு. பட் ஒரு சைடு ஃபேமிலி, ஒரு சைடு வந்துட்டு ஃபினான்ஷியலுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே திருப்பி இன்னொரு பிஸ்னஸை வந்துட்டு புது பிஸ்னஸை போய் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. அப்போது ஒரு 18 இயர்ஸாக ஒரு ஓனராக இருந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு நான் வேலைக்கு அனுப்பல. நான் ஸ்கூலிங் பெருசாக பண்ணல. 10th வந்து ட்ராப் பண்ண, நம்ம படிப்பு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே இந்த பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஒரு 2018ல ஒரு 2010ல ஒரு 22 இயர்ஸ் இருக்கும்போது அப்போ இருந்தே ஓனர் தான். ஸ்டார்டிங் எங்கேயும் ஒர்க் பண்ணவே இல்லை. ஒரு 8-9 பிஸ்னஸ் ஓனர் தான். அது 2000 கட் பண்ணால் 18ல கட் பண்ணால் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஒரு ஜாபுக்கு போகணுங்கும்போது நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் நமக்கு வேண்டி நம்ம சாக்ரிஃபைஸ் இன்னும் நம்ம ஓனராகவே இருந்துட்டு இன்னும் நம்ம ட்ரை பண்ணி இன்னும் அந்த குழியை வந்துட்டு நம்ம ரொம்ப பெருசாக பண்ண ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வேற வழி இல்லாமல் சரி கொஞ்ச நாள் ஒரு ஒர்க்குக்கு போவோம் அப்படின்னு போனது தான் கேபிட்டல்
கிராண்ட் ஃபர்னிச்சர். ஓகே, அது எப்படி வந்து சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ்க்கு போனது கண்டிப்பா எப்படி வந்து ஒரு 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 கட்டத்துல கண்டிப்பா அந்த ஓனருக்கான ஒரு பாயிண்ட் நடந்திருக்கும்ல, அது அது இந்த மேம் அது நான் ஒன்று கற்றுக்கிட்டது நான் வந்துட்டு அந்த 2018ல் அந்த சேல்ஸ் பர்சன் நம்ம 10K சேலரி மேம். அது நம்ம 10K சேலரி. ஆனால் அந்த 10K வந்துட்டு ஒரு 30 பேர்த்துக்கு நான் சேலரியாக கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு முந்தின மாதம் மேம், லாஸ்ட் மந்த்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் அந்த 10K சேலரியாக போகிறதுங்கிறது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மைண்டு வேணும். நமக்கு முதல்ல நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் அங்கேயே ஜெயிச்சிட்டேன் மேம். நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகும்போதே நான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கடைசி வரைக்கும் ஓனராக தான் இருப்பேன், நான் எவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் திருப்பி இதாக தான் இருப்பேன், நான் இது பண்ண மாட்டேங்கிறதுனால தான் அந்த பிரேக் பண்ணி சும்மா ஒரு 6 months 1 yearலாம் இல்லை. போன மாதம் க்ளோஸ் பண்ண ஷாப்பு, போன மாதம் வரைக்கும் என்கிட்ட 22 பேர் ஒர்க்குக்கு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட் ஒரு 30 to 40 days நான் ஒர்க்குக்கு போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சிச்சுவேஷனு. அதே 10K தான். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபீல்டு ரொம்ப புதுசுங்க. எனக்கு காட்டோட சைஸு ஒரு கிங் சைஸோட காட் 6க்கு 6.25 கூட எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து 0 இந்த ஃபர்னிச்சரில் 0. மற்றபடி நான் ஃபுட்டு அப்புறம் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூனிஃபார்ம்ஸ், இந்த கம்பெனிஸு ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம் இந்த சென்னையில 2-3 ஸ்கூல்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் என்ன ஆகும்னா பேமெண்ட் நம்ம கையில் காசு போட்டு நம்ம பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பெருசாக இல்லை. அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ ஃபுட்டுக்கு போனப்போ கரெக்டாக இந்த நோட்டெல்லாம் மாற்றினாங்க, நம்ம டிமானிஷன் அது வந்தது. அது முடிச்சோடனே கரெக்டாக இந்த பாலம் வந்தது. இதெல்லாம் வந்தப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் பட் நேச்சர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல தான் நான் சொல்லுவேன். நான் டைமு நேரம் சரியில்லை அது நம்ப மாட்டேன் மேம். நான் டைம் எப்போவுமே நம்ப மாட்டேன். டைமு டே எதுவுமே நம்ப மாட்டேன். இன்னைக்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அது 100% நடக்கும். ஏன்னா என்னன்னா இங்கேருந்து பண்ணணும் மேம். ஃபுல்லாக ஒரு உள்ளேருந்து பண்ணோம்னா 100% நான் இங்கே 2018 இந்த ஒர்க் பண்ணப்போ நான் சேல்ஸாக தான் மேம் போனேன் அந்த ஷாப்புக்கு. ஆனால் பட் நான் என்ன அங்கே பண்ணேன்னா அந்த ஷாப்பை வந்து A to Z இது எங்கள் மாமாவோட ஷாப் தான், அது அங்கிளோட ஷாப் தான். அங்கே வந்து நான் சேல்ஸாக போயிட்டு அங்கே என்னை வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க இருந்தாங்க, நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. பட் நான் என்ன பண்ணேன்னா காலையில் இந்த ஷாப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே 10,000 square feet ஷாப்பையும் க்ளீன் பண்ணுவேன். ஓகே, நான் சேல்ஸ் மட்டும்தான் என்னோட வேலை. போய் ஒரு 10 o'clock உட்காந்துட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் சட்டை சுருங்காமல் கஸ்டமர் வந்தால் மட்டும் எந்திரிச்சுன்னு அட்டன் பண்ணிட்டு நான் வந்திருந்தேன்னா இப்போ வரைக்குமே நான் சேல்ஸாக தான் இருந்திருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா மார்னிங் எல்லாருக்கும் முன்னாடி 10 o'clock 9:30க்கு நான் போயிடுவேன். ஷாப் க்ளீன் பண்ணுறதுலேருந்து தொடச்சி மாப் போட்டு எல்லாமே பண்ணி லோடு வரும் லைக் லாரிஸில் வரும் ஃப்ரம் நம்ம ஃபேக்ட்ரி வந்து கேரளாவில். ஏன்னா இங்கே செய்ய முடியாது. இது வந்து உட்டு எடுத்து அங்கே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் நம்ம ஷோரூமுக்கு வரும். அந்த லாரியில் இருக்கிற லோடை வந்து நம்மளே இறக்கி செட் பண்ணி சேல்ஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி, வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டோம். அப்போ எனக்கு என்னென்னா நான் ஸ்க்ராட்ச்லேருந்து அங்கே நான் எல்லாமே இந்த 5 years வந்துட்டு எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே நான் வந்துட்டு சூப்பர் ஆகிட்டேன். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த டீபாய் வந்துட்டு டெலிவரி பண்ணணுன்னா இதை ரெடி பண்ணி பேக் பண்ணி அதில் என்னென்ன ஒர்க்கோ எல்லாமே நான் பழகிட்டேன். அப்போ அது என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு ஃபேமிலி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் அதை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன் இந்த ஒர்க்கை. எனக்கு இதுதான் ஒர்க், இதுதான் டைமிங்கு. நான் 10 to 8 தான் வருவேன். அப்படி இல்லை 12 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கடையில் இருப்பேன். நியர்லி 1.5 வருஷம் வீக் ஆஃபே எடுக்கலை மேம், லீவே எடுக்கலை. எனக்கு என்னன்னா நான் ரொம்ப டீப்பாக போயிட்டேன் அதில். அது நானாக போனதா இல்லை என்னை அது வந்துட்டு கொண்டு போச்சான்னு தெரியல. அது இன்வால்வ் பண்ணப்போ திருப்பியும் அது வந்து எனக்கு அந்த லவ் திருப்பி கொடுத்துச்சு மேம். அதுதான் நான் ஃபீல் பண்ணது. இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது 100% மேம். ஆனால் இதை விட நான் 100 மடங்கு என்னோட ஹோட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம், கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நான் கஷ்டப்படுறது 10% தான் மேம். 100% அதில் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு வந்துட்டு கை கொடுக்கல. ஆனால் என்னமோ நான் வந்துட்டு அதை வந்துட்டு பிஸ்னஸாக மட்டும்தான் நான் அதை பார்த்தேன். இதே வந்து நான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணேன். அப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஒரு விஷயம், நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம அதை லவ் பண்ணுறோமோ அந்த நேச்சர் வந்து கண்டிப்பாக திருப்பி நமக்கு அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய இந்த உலகத்திலே வேற
நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல நம்ம இருந்தாலும் அது நமக்கு கொண்டு வந்து கண்டிப்பா கொடுக்குங்கிறது நான் ரொம்ப என்னோட விஷயத்துல நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் மேம். அது 2018 to 2023 வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்தேன். அப்போ நம்ம யூடியூப்ல நம்ம வீடியோ போடுவோம், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம போடும்போது கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இங்க சென்னை ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ். ஒரு ஃபர்னிச்சர்ஸுக்கு வேண்டி நீங்க ஒரு ஃபர்னிச்சர்ஸ்க்கு வேண்டி 500 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் மேம். நீங்களும் சிலவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் அந்த 500 இங்கேருந்து கோயம்புத்தூர் 500 கிலோமீட்டர்ஸ், சென்னை டு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிட்டு அன்னைக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க. இது வந்து வீக்லி ஒரு 20 to 30 கஸ்டமர்ஸ் என்னை தொலாவி வர தொடங்கினாங்க மேம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தேங்க, இங்க வந்தேன் அப்படின்லாம் இல்லை மேம். இதுக்கு வேண்டியே வந்தேன். காலையில 6 மணிக்கு ட்ரெயின் ஏறி 1 மணிக்கு கோயம்புத்தூர் வந்து ஃபர்னிச்சர்ஸ் பார்த்து நைட் ட்ரெயின் ஏறி காலையில போன எனக்கு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய வரும்போது எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது அப்புறம் தான் என்ன எதனால இப்படி வராங்கன்னு மெயின் மாடல்ஸ் அண்ட் இதுக்கு வந்து செகண்டரி மேம். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கோ அது மட்டும்தான் மேம் நம்ம சொன்னோம். அதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம பேசாமல் அதுக்கு ரொம்ப பூசி முழுங்காமல் நம்ம என்ன இருக்கோ இது இவ்வளோதான் வரும், இது லைஃப் வரும், இதில் கம்ப்ளைண்ட் வரும், இவ்வளவுதான் இருக்குங்கிறது ரொம்ப ஓப்பனா சொன்னனால. இன்னொன்னு இஎம்ஐ இல்ல மேம். இஎம்ஐ இல்லாத ஒரே ஷாப்பு பர்டிகுலரா இல்லாம நான் சொன்னல மேம், என்னோட ஒரு 10 to 15 இயர்ஸ் என்னோட டிராவல்ல அந்த இஎம்ஐ அந்த இன்ட்ரெஸ்ட் இதுலெல்லாம் நான் ரொம்ப 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 எஃபெக்ட் ஆன மேம். ஒருத்தங்களுக்கு பதில் சொல்றது, ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்றது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பதில் சொல்றது தான். நம்ம கிட்ட ஆனால் நம்ம உண்மையாக தான் இருந்திருப்போம், நம்ம கிட்ட நம்ம கொடுக்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருப்போம். நமக்கு அந்த சிச்சுவேஷன் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்றது வந்து அது ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். அது என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வரக்கூடாது. இப்போ இது ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் சோஃபா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கலாம், டைனிங் டேபிள் இருந்தாலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பொருள் கிடையாது, அத்தியாவசியமான பொருட்கள் இல்லை. இது இல்லைனாலும் லைஃப் போடு. கடன் வாங்கிட்டு போய் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அரிசி இல்லை, கடன் வாங்கிட்டு சாப்பிடணும். நம்ம கடன் வாங்கிட்டு நாளைக்கு கொடுத்துடலாம், அடுத்த மாதம் கொடுத்துடலாம். மற்றபடி வந்து வீடு தூங்குறதுக்கு வீடு இல்லை, நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதம் இல்லைங்க அடுத்த மாதம் சொல்லலாம். பட் ஃபர்னிச்சர்ஸ் அப்படி கிடையாது. ஃபர்னிச்சர்ஸ் நம்ம இருக்கும்போது நம்ம வாங்கினா போதும். ஃபர்னிச்சர்ஸு, காரு, பைக்கு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது. அதுக்கு போய் நம்ம ஒருத்தனை கடன் வாங்க வச்சு அவங்கள எப்படி கஸ்டமர்ஸ் எப்படி இந்த மாடல்ஸ் காமிச்சு இதை காமிச்சு அவங்களுக்கு டெம்ப்ட் பண்ணி அவங்களை இஎம்ஐ வாங்க வச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற க்ரோத் எல்லாம் இப்போ இருக்கிற எல்லாருக்கோட பிஸ்னஸ் ஒர்க் எதுவுமே ஃபர்ஸ்ட்லாம் ஒர்க் தான் நிரந்தரமா இருந்தது மேம். பிஸ்னஸ் கூட நிரந்தரமா, ஒர்க்கே இப்போ நிரந்தரம் இல்லாத மாதிரி போன. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸா இப்போ அதாவது இப்போ கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரே எடுத்துக்கலாம். அது வந்து அடுத்த கட்டம் மக்கள் கிட்ட போய் சேரும் பொழுது என்ன ஆகுது, ஒரு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. பட் அதுவே ஒரு உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக போதுன்னா கண்டிப்பா இல்ல, அது உங்களோட திறமை. கண்டிப்பா அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு பாக்குறீங்க ஒரு சோஷியல் மீடியா, நீங்க சொன்ன மாதிரி there is plus as well as minus இல்ல, எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ்க்கு அது அப்லிஃப்ட் பண்ணுதுன்றத என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ் தான் நான் சொல்லுவேன். 100% சோஷியல் மீடியா பிளஸ். இப்போ நான் இங்கே உட்காரன்னா அதுக்கு மெயின் ரீசன் சோஷியல் மீடியா தான். என்னை தொலாவி இங்கேருந்து அத்தனை பேர் வர்றாங்க மேம். நான் டெலிவரி வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து யூகே கொடுத்துருக்கேன் மேம். இங்கிலாந்துக்கு நான் டெலிவரி பண்ணியிருக்கிறேன் கண்டெய்னரில். அங்கேருந்து அவங்க பொருள் பார்க்கல மேம், வெறும் ஃபோட்டோ வீடியோஸில் பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப எனக்கு ஹைலைட்டாக இருக்கும் மேம். இப்போ நீங்கள் ஃபர்னிச்சர் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்ப்பீங்க. என்னோட கஸ்டமர்ஸ் ஒரு 10 பில்லிங் பண்ணுறேன்னா 8 பில்லிங் வந்துட்டு நேரில் வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு ட்ரஸ்ட், ஒன்லி ட்ரஸ்ட். எது மூலியமானா இந்த சோஷியல் மீடியா மூலியமா நம்ம சொல்றது தான் மேம். அதனால என்னை கனெக்ட் பண்ணது வந்துட்டு என்னோட பிஸ்னஸுக்கு 100% நான் சொல்லுவேன். அது ஓப்பனா 100% வந்து சோஷியல் மீடியா தான் ஒரு பெரிய பிளஸ். 100% பிளஸ். ஆனா அதுல மைனஸ் என்னன்னா நம்ம கரெக்டா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கே தெரியும் மேம், நீங்க என்னதான் நல்லா பேசினாலும், நீங்க ஹார்ட்ல இருந்து பேசினாலும், நமக்குன்னு டைம் பாஸா உட்காந்துருக்கிறவங்க தேவையில்லாம கமெண்ட்ஸ் போடுறது, அது வந்து நம்ம யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆனா அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தரமான ப்ராடக்ட் இல்லப்பா, இவங்க எங்கப்பா தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்.
அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அதை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிஸ்னஸை வந்துட்டு, பட் என்னன்னா அதை பார்த்துட்டு நேரில் வருவாங்க மேம் நிறைய பேர். நேரில் வரும்போது அது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே அது மறைஞ்சிடும் மேம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் கண்ணில் பார்க்கும்போது, இல்லை டெலிவரி பண்ணுவோம், வீட்டுக்கு டெலிவரி வரும்போது அவங்க சொன்னது தான் நேரில் இருக்குங்கிற மாதிரி அவங்க நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் நேரில் பார்க்கலங்க, ஆன்லைனில் பார்த்தோம், இது எப்படி இருக்குன்னு. ஏன்னா என்னோடது வந்து 40 to 50 days ஆகும் மேம். நீங்கள் மெயின் திங் வந்து நீங்கள் வந்துட்டு ஷோரூமில் வந்து ப்ராடக்டை கையோடெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கிட்ட டிஸ்பிளேல மட்டுமே ஒரு 100 மாடல்ஸ் இருக்கும். இந்த 100 மாடல்ஸும் நீங்கள் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி நீங்கள் அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் கொடுக்குறது 40 to 50 days ஆகும். அவங்க இப்போ 1 lakh பில்லுன்னா ஒரு 30,000 அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. ஒரு 40 to 50 daysக்கு அப்புறம் டெலிவரி வீட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் அங்கேயே தான் வாங்கிக்குவோம். அதுக்கு முன்னாடிலாம் வாங்க மாட்டோம். பட் அந்த 30,000 இருக்குல்ல மேம், அந்த 40 to 50 days வெறும் எண்ணெய் மட்டுமே நம்பிட்டு கொடுத்துட்டு போவாங்க மேம். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு 1000 ரூபா கூடி நமக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க 100%. அதுவும் நேரில் வராமல் ஆன்லைனில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே பார்த்து ஆன்லைன்லேயே 50,000 1 லட்சம் போட்டுட்டு 40 to 50 days வெயிட் பண்ணி, அது ரொம்ப நான் வந்து இந்த பிஸ்னஸில் எனக்கு பெரிய கிஃப்டாக நினைக்கிறது ரொம்ப அதுதான் மேம். ஏன்னா நான் வெறும் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ப்ராடக்டை மேலே ட்ரஸ்ட் வைக்கிறதோ, இல்லை ப்ராடக்ட் டைரெக்டாக கடைக்கு வந்து பார்த்து ஆர்டர் கொடுக்கறது அது வேற மேம். பட் ப்ராடக்டை பார்க்காம நான் சொல்கிறது மட்டும் நம்பி என்னோட ஃபேஸுக்கு வேண்டி நீங்கள் நம்ம சொல்கிற அட்வான்ஸு, நம்ம சொல்கிற பேமெண்ட் போட்டுட்டு 30 to 2 months மேம், நியர்லி 2 months எங்கிட்ட காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் மேம், நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்களா மேம், என்னோட பொருள் இப்படி தான் இருக்கும், இந்த வீட்டில் போட்டால் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிருப்பீங்களா மேம். அது 100% இப்போ வரைக்குமே ஆண்டவன் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி, ஏதோ 1 2 அது வந்து ஹியூமன் எரர் மேம். நம்ம அது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுங்கிறது வந்துட்டு அது வந்து ரொம்ப ரேஷியோ ஒரு 1% சொல்லலாம். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு 10,000 வந்து எனக்கு சம்பளம் வந்தது அப்படின்னு. இன்னைக்கு எவ்வளவு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க மேம்? இப்போ வந்து ஒரு 35+ நம்ம கிட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 3 ஷோரூம் சேர்த்து 35 to 40 இருக்காங்க. நான் எனக்கு ஒரே ஒரு ஈகோ தான் மேம் இருந்தது எனக்கு. நான் வந்துட்டு ஒரு 5 to 6 years ஒர்க் பண்ணி எனக்கு சேலரி வந்து ஒரு லிமிட்டாக தான் இருந்தது மேம். நான் அந்த ஷாப் என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்ன தெரியுமா மேம்? நான் லாஸ்ட்டாக வாங்கினேன்ல அந்த சேலரி, அதுலேருந்து ஒரு 1000 ஜாஸ்தியாக என்னோட கடைசி ஸ்டாஃப் வாங்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஏமா இருந்தது மேம். என்னோட கடைசி ஸ்டாஃப் வந்து க்ளீன் பண்ணுவாங்களா மேம், அவங்க வந்துட்டு நான் வாங்கின முன்னாடி சம்பளத்தை விட 1000 ஜாஸ்தியாக வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி அதுதான் என்னோட ஈகோவாக இருந்தது மேம். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு நம்ம அதில் எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டும் நமக்கு வந்துட்டு சரியான ஒரு இது கிடைக்கல மேம். ஆனால் பட் என்ன அது திருப்பி கொடுத்துச்சுன்னா, அந்த காடு வந்துட்டு நான் எந்த இடத்துல போனனோ அதே ஷாப் நீங்கள் சொன்னீங்களே மேம், அது எப்படி ஆச்சுன்னா 2018 வந்து 2023 நம்ம வெளியே போய் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஓரளவுக்கு 5 years to 6 years நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு மேம். இங்கேருந்து நம்ம லைஃப்பை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு ஏதாவது நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படி ஸ்டார்ட் போனப்போ நமக்கு வந்துட்டு அந்த ஷாப்பே வந்துட்டு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அது நம்ம அந்த டைம் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை விட ஜாஸ்தியாக தான் மேம் இருந்தது. பட் அதை வந்துட்டு எப்படியோ எடுத்து 2024 அதை எடுத்து 2025 1 yearல பெங்களூர் ஓப்பன் பண்ணோம். 2026 ஹைதராபாத் ஓப்பன் பண்ணோம். இது எதுவுமே பிளான் இல்லை மேம், உண்மையாக 100% மேம். நான் வந்து என் பிஸ்னஸில் இப்போ கூட நினைப்பேன் மேம், நான் அந்த கடை நான் ஒரு நாள் கூட அந்த 5 வருஷத்தில் அந்த கடை நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் வாழ்க்கையில் நினச்சதே இல்லை மேம். நான் சிலவங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது நினைப்போம்ல மேம், ஒரு நமக்கு இந்த மாதிரி கடை இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சதே இல்லை மேம். நான் என்ன என் ஒர்க்கை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு என்னன்னா போய் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் இருந்தது. பட் அந்த கடையவே நான் எடுப்பேன்னு நினைக்கல. அது எடுத்ததுக்கு அப்புறமும் இது எடுத்தோன்னே இது பண்ணணும்னு நான் பிளான் பண்ணவே இல்லை மேம். நான் என் லைஃப்பில் பிளான் பண்ணது எல்லாமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை. நான் பிளான் பண்ணாதது தான் வந்துட்டு கை கொடுத்துச்சு. நான் இப்பவும் என்ன நம்புறேன்னா மேம், இப்பவும் வந்துட்டு என்னோட டேலண்ட்டோ என்னோட இதோ கிடையவே கிடையாது. அது வந்துட்டு ஏதோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல மட்டும்தான் என்னோட பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா
ஃபர்னிச்சருங்கிறது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேயே ஒரு 1000 கடை இருக்கும் மேம். என்னோட கடைக்கு வரணும்னா என்னோட ரோட்ல மட்டுமே 10 கடை தாண்டி தான் வரணும் மேம். அப்போ நீங்க ஃபர்னிச்சர் எடுத்தீங்கன்னா திருப்பி எப்போ மேம் எடுப்பீங்க? சிலவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒன் டைம் தான் எடுப்பாங்க. அந்த ஒரு ரேஷியோ ஆஃப் பிஸ்னஸ்ல நமக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா வெறும் வந்துட்டு நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்பு. எனக்கு என்னன்னா எனக்கு கீழே இருக்க அடுத்த ஸ்டாஃப் நான் கார் வாங்கினா அவங்க கார்ல வரணும். வரணும்னா நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. வாங்கி கொடுத்தா அதோட வேல்யூ இருக்காது. அவன் வாங்குறதுக்கான வழியை வந்து நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வாங்குறது வாங்காதது அவங்களோட டேலண்ட். உனக்கு வந்துட்டு வழி காமிச்சு கொடுத்துருவோம், உனக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்துருவோம், இப்படி போனா அங்க போயிடலாங்கிறது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அது பண்ணா மட்டும் போதும். இப்போ என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நான் நினைச்ச மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்னா என்ன முக்கியமா தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயின் வந்து ஒர்க்கர்ஸ். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வந்துட்டு நம்ம பார்த்துக்கலன்னா கண்டிப்பா என்னால் இப்போ நான் இங்கே உட்காந்துட்டுக்கிறேன் மேம். எனக்கு 4 ஷோரூம் நடந்துட்டு இருக்குன்னா 4 இடத்துலையுமே நான் போய் உட்கார முடியாது. நான் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல, அடுத்த நாள் பெங்களூர், அடுத்த நாள் ஹைதராபாத்ல போய் உட்கார முடியாது. நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் என்னோட எல்லாமே அங்கே இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து நான் அவங்க மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு. அவங்க வந்துட்டு நம்ம கடை நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு யாருமே அங்கே நினைக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட். என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது ஒர்க்கு. இப்போ வந்து எல்லாரும் ஒர்க் போனாங்கன்னா டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. லஞ்சுக்கு டைமு, ஈவினிங் டைமு, 5 மணிக்கு கிளம்பிடலாம், 10 மணிக்கு முடிஞ்சுது, 9 மணிக்கு கடை சாத்தணும், 9 மணிக்கு கிளம்பிடலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் அவங்க வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் கூடி ஒரு மூஞ்சில கூடி காட்ட மாட்டாங்க. ஒரு மூஞ்சில கூடி நம்மளை வந்துட்டு நீங்க போங்க நான் பார்த்துக்கிறோம், இந்த வேர்டு மட்டும் தான் இருக்கும் தவிர. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்களோட தேவைகள் இருக்கு மேம். அது எல்லாமே நம்ம புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதைய வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இந்த வண்டி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளோடது மட்டுமே பார்த்துட்டு நீ உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், என்னவோ இருக்கோ, நான் வந்து ஃபேஸ் பார்த்து கூப்பிட்டுருவேன். ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க என்ன அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் ஒன்றும் இல்லை சொன்னாலும் 5 டைம் கேட்பேன். ஏன்னா அவன் வந்துட்டு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். உட்கார வச்சு 5 டைம் கேட்கும், 5ஆவது டைம் சொல்லுவான் நான் இப்படி இருக்குன்னா சரி என்னால் முடிஞ்சதுன்னா அப்பயே நான் கிளியர் பண்ணிடுவேன். என்னால் முடியலன்னா வேற அவனுக்கு ஐடியா பண்ணுவேன், அவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறான். எங்கிட்ட இருந்து ஒர்க்குக்கு வந்தவங்க இது வரைக்கும் அவங்களாம் போனதே கிடையாது. அது எனக்கு பெரிய ஒரு என் பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய சக்ஸஸாக பார்க்கறது வந்துட்டு நானா என்னோட டேலண்ட் எதுவுமே கிடையாது. எனக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நான் 9 பிசினஸ்மே நான் ஜெயிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? ஆட்கள் கை கொடுத்துருக்காங்க இப்போ. ஆமாம், இது பண்ண 9 பிசினஸுமே நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு டேலண்ட் இருந்ததுன்னா. பட் எனக்கு நம்ம டேலண்ட்ல மட்டுமே ஷாப் நடக்காது. நம்ம வந்துட்டு நமக்கு மெயின் பில்லர்ஸ் வந்து நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான். அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்மளோட இந்த பிளானிங்கு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு. அப்புறம் நான் என்னன்னா அவங்களோட தேவைகள் கிச்சன் வரைக்கும், கேஸ் தீர்ந்துருக்கா, அரிசி தீர்ந்துருக்கா வரைக்கும் நான் அவங்களோடது பார்ப்பேன். பார்க்கறதுனால நம்மளோட எல்லா ஒர்க்கும் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்னா 3 விஷயம் இது தேவை அப்படின்னா, 1 பொறுமை சொல்லலாம், அடுத்தது நம்பிக்கை, அடுத்தது என்ன சொல்றீங்க? நம்ம growth வந்துட்டு என்ன மேம் இந்த வருஷம் பண்ண முடியாது, ஆனால் அடுத்த வருஷம் அதே பிளானை வந்துட்டு கடன் வாங்காமே பண்ணலாம். அந்த டைமிங் மட்டும்தான் மேம். நம்ம கிட்ட என்ன மாதிரி இப்போ மற்ற கடைகள் விட எங்களோடதுல வந்து இந்த விஷயங்கள் இருக்கு. கஸ்டமர் ஏன்னா இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து வாங்கலாம்னா என்னென்ன